60, 61, 62. லூக்கா 9ஆம் அதிகாரம் 60, 61, 62. வேறு நான் படிக்கிறேன். 59வது வேறு ஒருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இங்க கவனிங்க, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பி கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். 62 படிங்க. அவ்வளவுதான், இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறான் பாரு. பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கே தகுதி கிடையாது. அப்படின்னா எதுக்கு தகுதி? பிசாசு ராஜ்யத்துக்கு தான் தகுதி, பாதாள ராஜ்யத்துக்கு தான் தகுதி. கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கறது. இயேசு ஏற்றுக்கிட்டு கலப்பையில் பிச்சை பிச்சை இப்படி நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. அவ பேர் என்ன? லோத்தின் மனைவி சோதோம் குமோரை விட்டு வரா வந்து பின்னிட்டு பாராதேன்னா பார்த்துட்டான். பின்னாடி அங்கேயே உப்பு தூண் ஆகிட்டாலாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த உப்பு தூண் அங்கேயே தான். அப்படியே உண்மை எழுத்தின்படி அப்படியே உப்பு ஒரு லோத்தின் மனைவி உப்பு தூணாக மாறிட்டாங்க. அப்போ கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் சொல்றார். எவனும் யாராவது எந்த நாடு எந்த தேசமா இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்து விட்டேன், அடிக்கடி இங்கே பின்னிட்டு பார்க்கறதுனா மாம்ச சிந்தைக்குள்ள போகிறது. இங்கே கவனிட்டாடே, இங்கே கவனி, இங்கே கவனி. பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அப்போ கலப்பையின் மேல் கை வைக்கணும். எத்தனை பேர் ஏர் ஓட்டிக்கிறீங்க? நீங்கள் யாரும் ஓட்டிக்க மாட்டீங்க. நான் கூட ஓட்டலை, ஆனால் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன். கிராமத்தில் எங்கள் மாமா நிலத்தில் ஏர் ஓட்டுவாங்க. அப்படி போய் பிச்சுன்னு அப்படியே போவாங்க. அது போடும்போது யாரும் பின்னாடி யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு போயிட்டே இருக்கணும். பின்னாடி பார்த்தா இயேசு விட்டுட்டு பின்னாடி பிசாசை பார்த்துட்டே இருக்குது. நானே திராட்சை செடி, ஒருவன் என்னிலும் நிலைத்து இருக்கணும். ஆமா, இயேசுன்னா இயேசு தான். அதனால தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு போயிட்டே நிமிஷத்துக்கு உனக்கு ஆசீர்வாதம். யாரோ ஒரு பணக்காரன் பில்கேட்ஸ், உலக கோட்டீஸ்வரன், அவனுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் வருமானம். ஒவ்வொரு நிமிஷம், ஒரு நிமிஷம் 60 செகண்ட் போயிடுச்சுனாக்கா 8 லட்சம் ரூபா ஒரு நிமிஷத்துக்கு அவனுக்கு வருமானம். நிமிஷம் ஒரு உலக கோட்டீஸ்வரன் ஒரு நிமிஷத்துக்கு 8 நிமிஷம்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ பாருங்க, ஒரு நாளுக்கு எவ்வளோ பாருங்க, கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. அவ்வளோ கம்பெனி வச்சுக்கிறாரு அவரு உலக அளவில். அது மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் கிறிஸ்துக்குள்ள தேவன் தனக்கு உலகத்துக்கு ஏதோ ஒன்று உனக்கு நன்மை நடந்துக்கிட்டே இருக்குது. கிறிஸ்துவை விட்டுட்டு பின்னாடி பார்க்கும்போது பிசாசை பார்க்க நிமிஷத்துக்கு நிமிஷம் நஷ்டம்தான். எதிர்காலம் ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது. என்ன வர நிலைமை ரொம்ப மோசமாக சொல்கிறாங்களா இல்லையா? பின்னிட்டு பார்த்து வியாதி மேலே வியாதி, பிரச்சனை மேலே பிரச்சனை, கடன் தொல்லை மேலே கடன் தொல்லை, அவமானத்தின் மேலே அவமானம், வாழ்க்கை கைதை தேய்ச்சி கட்டுருமாயி கட்சியில் வாழ்க்கையை வெறுத்து அப்படி போயிடுது. அப்போது கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. அப்போ இயேசு கன்னி மரியாள் வயிற்றில் பரிசுத்தாவில பிறந்தார். அவர் எப்போது பின்னிட்டு பார்த்தாரா? 30 வருஷம் வாழ்ந்தார். 30ஆவது வயசுல ஞானசானம் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்தார். அவர் பின்னிட்டு பார்த்த மாதிரியே இல்லை, போயிட்டே இருக்கிறார். பின்னிட்டு பார்த்தாரு. எங்காவது பின்னிட்டு பார்க்குறீங்களாப்பா? மாம்சத்துக்குள்ளே போகிறது. யாரையாவது பகைச்சாரா? யாரும் சபித்தாரா? யாரும் நிந்திச்சாரா? மாம்ச சிந்தைக்குள்ளே வந்தாரா? நன்மை தீமை காரியத்தை செய்த ஒன்றுமே இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை.
இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில். அப்படின்னா என்ன இல்லை, பிசாசுக்கும் அவருக்கு காமனா எதுவும் கிடையாது. நன்மை தீமை காரியம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. ஜீவன்லேயே இருக்கிறாரு. கலப்பையில கையை வச்சு தான் நல்லா இருந்தாரு கேட்டு விட்டாரா, போறதுலாம் ஆசீர்வாதமா இருந்தாரு. கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்துக்கு, அதுதான் வேற ஜோலியில். அவரை சபிக்கிறாங்க, அவரை கெடுத்து பேசுறாங்க, அவரை கொலை செய்ய வகை தேடுறாங்க, என்னென்னோ பண்றாங்க, பரிசயம் சகித்து என்னவும் பண்ணு. நான் ஜீவன், நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். தேவன் தனக்கு உலகத்துக்கு, அவர் பூமியில் இருக்கிற வரைக்கும் பிசாசெல்லாம் ஓடுது, சாபம் மறையுது, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக்குறாரு. பேதுரு மாமி வீட்டில் போனால் சுகம் அடைகிறாரு, திமிர்வாதக்கார வீட்டில் போனால் திமிர்வாதம் சுகம் அடைகிறான். அப்புறம் பெஸ்ஸாகுலத்தை போனால் அங்கே ஒருத்தன் சுகம் அடைகிறான், குஷ்ரோகி சுகம் அடைகிறான். எங்கே போனாலும் அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது. நீங்களும் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற இடத்துலேயே அற்புதம், போகிற இடத்துல அற்புதம். எந்த பின்னிட்டு பார்த்துட்டு எங்கன்னா பண்ணிக்கினாக்கா அவ்வளோதான், கண்டுபிடிச்சிடுவாங்க. எவனால் தான் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை சீக்கிரத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. பின்னிட்டு பார்க்குறது மாம்ச சிந்தையில் போகுது, கவையில் பகையில் வெறுப்பில் ஞானம் இல்லாத இருந்தாக்கா எதுக்கு இது பாரமாகுது, செத்து தொலைஞ்ச சொல்கிறாங்களே இல்லை வீட்டில், அந்த மாதிரி கட்டம்லாம் வந்துடும். கிறிஸ்துக்குள்ளே இருந்து பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. அவன் பேர் என்ன, யோசேப்பு. போத்திபார் வீட்டில் போய் விட்டாங்க, அந்த போத்திபார் கண்டுபிடிச்சான், இவனால் தான் நம்ம குடும்பமே ஆசீர்வாதமாக, எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்பச்சிட்டான். அதுக்கப்புறம் ஜெயிலில் போனாலும் அங்கேயும் ஆசீர்வாதமாகறான். அந்த ஜெயிலர் அவனுக்கு எல்லா பொறுப்பு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் பார்வோன் அரண்மனைக்கு போனால் போகிற இடத்துலலாம் யோசேப்பு ஆசீர்வாதமாகவே இருந்தான். அதே மாதிரி தான் தாவீது, எஸ்தரு எங்கேருந்தாலும் ஆசீர்வாதமாகறா. ரூத்து எங்கே போனாலும் ஆசீர்வாதம். பைபிளில் டாப் ஆளுங்கெல்லாம் பாருங்க, பின்னிட்டு பார்த்த மாதிரியே இல்லை. பின்னிட்டு பார்த்த ஆளுங்களுங்கிறாங்க பைபிளில், அவங்களாம் தோற்று போயிட்டாங்க. அதனால அதற்கு இயேசு கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆமா, நம்ம பிறக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களா பிறக்கல, பின்னிட்டு பார்க்கிற ஆவில் தான் பிறந்தோம். என் தாய் என்னை பாவத்தில், அப்படின்னா என்ன, பிறக்கும் போதே பின்னிட்டு தான் பார்த்துக்கிறோம். பிசாசு தான் பார்த்துக்கணும் பிறக்கிறோம். அம்மா வயிற்றுல இப்படி பார்த்துன்னு தான் பிறக்கிறோம். பிசாசால் பாதிக்கப்பட்டு இயேசு பற்றி கேள்வி வரும். இயேசு நேர் பார்வை, கலப்பையின் வைத்து உன் கண் நேராய் நோக்க கிடையாது. பிறக்கும்போது யாரும் இப்போ இயேசு பார்த்துக்கிட்டே பிறக்கிறது கிடையாது. பாவத்தில் தான் பின்னிட்டு பார்த்துன்னு தான் பலவிதமான குறைபாடுகளோடு தான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் தாயின் வயிற்றிலேருந்து பிறந்து வெளியே வரான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கலப்பையின் மேல் கை வைத்த பிறகு கண்டினியூஸாக கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்துக்கு கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். அதனால மைண்டு ஒரு மாதிரி அப்படியே போச்சுன்னா பாவம் வரணும், நன்மை தீமை காரியத்தில் போதா ஜீவன் உள்ளவனாகிறான். என்னதான் வியாதி வரட்டும், என்னதான் பிரச்சனை வரட்டும், கவலைப்படுறதுனால வியாதி கூட்டிகிட்டே போகும், சாபம் கூட்டிகிட்டே போகும். கவலை மாம்சமான ஒன்றுக்குமே உதவாதுன்னாரு. அப்போ அதையா நான் நினைப்பேன், கிறிஸ்துவை கொடுக்க போகிறேன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்க 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 ஆவியானவர் வர 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 நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருப்பாய். இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாக இருப்பாய், போகிற இடத்துல ஆசீர்வாதமாக இருப்பாய். ஏசு எங்கே போனாலும் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. கலப்பின் மேல் கை வச்சாரு, கன்னி மரியாள் பரிசுத்தால் கருத்து இந்த உலகத்தில் பிறந்தாரு, போயிட்டேங்கிறார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவரா. நான் ஜீவன், நானே வழி சத்திய ஜீவனமாக இருக்கிறேன். தேவன் தனக்கு உலகத்துக்கு பின்னிட்டு பார்த்து பிசாசுகள் அகப்பட்டு யாவரும் விடுதலையாக்கி கிறிஸ்துக்குள்ள சொல்லிட்டு போயிட்டேங்கிறாரு. திடீர்னு ஒரு நாள், சொல்லுங்க, திடீர்னு ஒரு நாள் பிதாவாகிய தேவன் சொல்லிட்டாரு, நீ பின்னிட்டு பார்க்கணும்பான்ட்டாரு. என்ன ஆண்டவரே, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டாரு, நீ பின்னிட்டு பார்க்க வேண்டும், சிலுவைக்கு போக வேண்டும்ட்டாரு. சொன்னாரா இல்லையா? ஏசு என்ன பண்ண, சரிப்பா உடனே போறேன்னு சொல்ல பாரு. என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் செத்தலான உம்முடைய செத்தன்ட்டார். எதுக்கு பின்னிட்டு பார்க்கணும், அவர் நம்முடைய பாவத்தை சாபத்தை மரணத்தெல்லாம் ஏற்றுட்டு நமக்கு ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். அதான் பிதாவினுடைய அன்பு. எந்த அப்பனாவது பெத்த பிள்ளைய கண்டாசிச்சு காதாசிச்சு இரும்புல குத்தி செம்புல குத்தி நிர்வாணத்தில் சிலுவில் அடைய விடுவானா? ஆனால் விட்டுக்கிறேன். எங்கள் அப்பா அப்படி தான் விட்டுக்கிறாரு. எங்கள் அப்பா என்ன ராம் பைசக்கு, எங்கள் அப்பா பிறக்கும்போது பாவத்தில் வருது. ஒரு வேளை எழுத்தின்படி நான் சிலுவில் அறையாமல் இருக்கலாம், சிலது முள்முடியலாம். முள்ளுன்னா சாபம், சபிக்குது, நிந்திக்குது, எல்லாம் சிலுவில் அறிந்தவன் தான். ஒவ்வொரு மனுஷன் சிலுவில் அறியப்பட்டவன் தான் ஆதாம் வழியா. ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசுவை பின்னிட்டு பார்க்கும்படி இமை போய்து கைவிட்டார். இவர் அவரை கைவிட்டாரு. அதான் பின்னிட்டு பார்த்தாரு பாரு. பார்த்துட்டே தான் பிசாசு 33 வருஷமா பிசாசு அவர் மேல் கை, ஒருவனும் அவர் மேல் கை போடல.
யாரும் அவரை கொலை செய்ய யாரும் ஒன்றுமே பண்ண முடியல. அவரை நீ கூட கிறிஸ்துக்குள்ளே போய் பாரு, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த பொல்லாத மனுஷன், எந்த கோலியாத்து, எந்த ஆமானு, எந்த பார்வோனு, எந்த செங்கை கெபி, எந்த அக்னி சோலை, யாரும் மிருகம் பாரு, யாருமே ஒன்று கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதம் இவ்வளோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் செய்தா எது ஒன்று செய்ய தேவதூர்லாம் சூழப்பட்டிருப்பாய். அதனால பிதாவாய் தேவன் என்ன பண்ணார்? இயேசுவை கைவிட்டார். இவர் அவரை கைவிட்டார், பின்னிட்டு பார்த்தார். 2 கொரிந்தியர் 5:21 எடுங்க, வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:21. பின்னிட்டு பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் இல்லையா? அப்போ 2 கொரிந்தியர் 5:21 எடு. 2 கொரிந்தியர் 5:21. அப்போ பிதாவாகிய தேவன் என்னாக்கினாரு? பாவம் அறியாத அவரை நேரா போனவரை பின்னிட்டு பார்க்க செய்யறாரு. உனக்காக பின்னிட்டு பார்த்தாரா இல்லையா? உனக்காக எனக்காக நம்ம எப்படி பின்னிட்டு பார்க்கிறோம் அந்த மாதிரி பார்த்துட்டோமா? ஏவாள் எப்படி பார்த்தா? இங்க கவனி, ஏவாள் உங்க அம்மா எங்க அம்மா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நம்ம அம்மா தான், யாரும் ஒன்று நினைக்காது. ஏவாள் எப்போ பார்த்தாலும் இந்த தாமஸ் ஏவாள் யாதவ் பண்றாரு, நம்ம அம்மா உங்க அம்மா தான்பா. ஜீவச்சதுக்கடியே பார்த்தது ஒரு நாள் என்ன பண்ணிட்டா? மேப்டியம் பேசி இப்படி பின்னு நன்மத்தையும் கடி பார்த்தா. அப்போ பாவமாக்கப்பட்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் சாபமாக்கப்பட்டார். பின்னிட்டு பார்த்ததுமே பிசாசு என்ன பண்ணா? அது இயேசுவாவது, அது தாமஸ் ஆகுது, அது யாராவது. பின்னிட்டு பார்த்ததுமே இயேசுன்னு பார்க்கல, யாரையும் பார்க்கல, அடிச்சு பின்னி எடுத்துட்டான் பிசாசு. சிலுவையில எடுத்துட்டானா இல்லையா? ஆமா, நீ கூட பின்னிட்டு பார்த்துட்டா பின்னி எடுத்துருவான். சிலுவையில முள்முடி வைப்பான், சாபத்தை வைப்பான், திருடன் திருடுவான், கொல்லுவான், அழிப்பான், எல்லாம் பண்ணாரு சிலுவையில. பண்ணாங்களா இல்லையா? சரி, இப்போ பின்னிட்டு பார்த்துட்டு காலமெல்லாம் பின்னிட்டு பார்த்து திருப்பி என்ன பண்ணாரு? பின்னிட்டு பார்த்ததுமே அப்படியே நான் பின்னிட்டே இருக்கல, உடனே பின்னிட்டு பார்த்து திருப்பி அப்படி திரும்பினார். கையை தட்டல இல்லையா? சிலுவை மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் பின்னிட்டு பார்க்கறது எதுனா, காலமெல்லாம் பின்னிட்டு பார்த்து சாபத்தில் பாதாளத்துல இருக்கு கிடையாது. உனக்காக பின்னிட்டு பார்த்துட்டு எல்லா பாதாள ராஜா எல்லாம் வரும்போது மீண்டுமாய் வாய்ப்பு கொடுக்குறாரு. இமை போய்து கைவிட்டாரு, ஆனாலும் நித்திய கிருபையோடு இறங்கினாரு. அதனால நீ என்ன பண்ணுன்னா, பின்னிட்டு பார்த்துட்டேன், இன்னைக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்காத. நீ திரும்பவும் இயேசுவை பார்க்கலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமான வருத்தப்பட்டு பாரம் சுமக்கருல. அதனால பின்னிட்டு பார்த்துட்டேன், இனிமே நான் திருப்பி பார்க்கவே முடியாதுல்ல. வாய்ப்பு இருக்கே அவனுக்கு, பூமியில உயிரோடு இருக்கிற வெள்ளி உனக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை முறை பாவம் செய்தாலும், எத்தனை முறை மன்னிப்பு ஏழு தர மன்னிக்க சொல்லிக்கிறாரா இல்லையா? அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காத. மன்னிப்பு கேட்க கேட்க பசுத்தான் பலன் வேற மன்னிப்பு கேட்கிற வாய்ப்பு இல்லாமல் போடும். பாவத்தை எல்லாம் அழிச்சு வர பிரித்தேவா. அதனால பின்னிட்டு பார்த்துட்டு ரொம்ப நிலம் மோசமாயிடுச்சுட்டு அப்படியே பின்னிட்டே போயிடாத. சத்துமீன் போற மாதிரி மீண்டுமாய் கிறிஸ்துவின் பக்கவா. இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. 3ஆவது நாள்ல எல்லாரும் வந்து தேவடைய ராஜ்யத்துக்கு வானத்தோடு சகல பரலோகத்தையே போய் சேர்ந்தார். அல்லேலூயா. அப்போ எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? கிராமங்கள் தோறும் பின்னிட்டு பார்த்துக்கிறாங்க. பின்னிட்டு பார்த்து பார்த்து தேவடைய ராஜ்யத்தை பிசாசு வல்லவர்களாக கிராமங்களில் பட்டங்கள் எங்க போனாலும் இயேசு எவனை பார்த்தாலும் பின்னிட்டு பார்த்துட்டான். ஏவாள் மாதிரி திருடன் திருடவும் கொள்ள வழிக்கு வரானா இல்லையா? இயேசு போய் என்ன பண்றாரு? பின்னிட்டு பார்த்தவன 38 வியாதி ஏய் திருடா 38 வருஷம் பார்த்து இங்க வாங்க உட்கார். 38 வருஷம் வியாதி பெஸ்டா எப்படி பாத்துக்கிறான்? இப்படி பாத்துக்கிறான். 38 வருஷம் இப்படி பார்க்கவே அப்படியே வியாதியா இருக்கிறான். ஏசு வந்தாரு. ஏசு வந்து சொத்தமாகவே என்ன பண்ணாரு? இப்படி பின்னிட்டு பார்த்தாம அப்படியே அப்படியே அபோட் செய்வா 30
அப்புறம் அப்புறம் 38 வருஷமா வேஸ்ட் பண்ணிட்டேன். வரவெல்லாம் என்ன திட்டிட்டு இருந்தான், சப்ஜிட்டு இருந்தான், போயிட்டு இருந்தான். எங்க அம்மா வந்தாங்க, என்ன இயேசு வந்தாரு, அப்படியே இப்படி திறப்படா இருப்பாரு ஜீவ விஜயத்துக்கு பக்கம். அப்படியே அப்படியே துள்ளி குதிச்சு எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனானா. அல்லேலூயா. அதனால இப்படி பார்த்து இப்படி பார்க்க முடியுமா, முடியாதா? ஆமா. இந்த கையை சொல்லி பிசாசு வார்த்தை இந்த கையை இப்படி சாப்பிடணும், இயேசு வார்த்தை ஜீவத்தை பற்றி சாப்பிட முடியுமா, முடியாதா? வாழ விரும்பினால் வாழலாம். ஜெபம். பசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளில் எங்களோடு ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சேர்ந்து ராஜா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இலவசமாய் அவர் கிருபையினாலே அவர் கிறிஸ்து இயேசுவில மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. ஆண்டவரே, நாங்கள் பின்னிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நன்மை தேவையிலே நாளும் போய்த்து கைக்க கூடாது. ஆண்டவரே, திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்து நாங்கள் ஜீவ மார்க்கத்துக்கு வரணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை. நாங்கள் பிசாசே நோக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தாவே, நிமிஷத்தோறும் தாவீது சொல்றான், என் தாய் என்ன பாவத்திற்கு நான் துர்குணத்தில் உருவானேன்னு சொல்ற தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்தில் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும் சொல்றான். என் நாதோறும் உமது நீதி உமது சொல்லிக்கிட்டே இருக்கும் சொல்றான். தாவீது எங்க போனாலும் ஒரு பலிபீட ஒரு பைதட்டாட்டுடைய தேவன் தரங்களுக்கு குத்திட்டே போறான். கர்த்தாவே, வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டிடுதே. அந்த இயேசு தேவ நீதி உயிர்த்ததுமா இருக்கிறாரு. அந்த பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க 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 தேவதூதர் பசுத்தாவியார் வர்ற சூழ்நிலை மாற வர்றவருக்கு ஒரு விருத்தி உண்டாக பரலோக ராஜ்யத்துக்கு இந்த பூமியிலே தேவடைய ராஜ்யத்துக்கு தகுதியாகி இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துலாங்க. தாவே, பின்னிட்டு பார்க்க விருப்பம் இல்லை என்றால் பிசாசானவன் திருடவும் கொள்ள அழுக்குதான காரியம் செய்து வாழ்க்கையை சீரழிக்கப்படுகிறாய் இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரசு எல்லோரும் எண்ணெடுத்துவார்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுகிற வசதிப்படி கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்து வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துகிறார். எக்காலத்தை வெளிப்படுத்துகிறார். ஏதாவது தப்பு செய்தால் டிஸ்கரேஜ் இயேசு ரத்தத்தால தேவன் தனக்கு முழு அசுத்த பசுத கிறிஸ்துக்குள் மீண்டுமாய் வருகிற கதா. எத்தனை முறை தவறு செய்தால் டிஸ்கரேஜ் ஆகாமல் இயேசு ஜீவன் பருவ தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு உலகத்துக்கு கொடுத்து பாவடி அசுத்தாவிட்டி பசுத்தாவிக்குள் வர இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்க, இந்த செய்தியை கேட்க ஒரு உதவி செய்யும்படி ஜெபிக்கிற கதா. செங்கு சுட்டி பின்னிட்டு பார்த்து எல்லா ஜனங்களும் நல்ல மேய்ப்பத்தானோ ஜீவனே கொடுத்து லேகோட் பிசா திருட போல எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படி ஜீவசார் தேவன் கொடுத்து அசுதா பசுதா இருக்கிற போல எல்லோரும் குடும்பத்தில் பட்ட தேசத்தில் பின்னிட்டு பார்க்கலாம் தேவடைய ராஜ்யத்தை நோக்கி பார்க்கும்படி ஊழிய செய்ய இந்த பிள்ளைகளை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். செய்தியை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். தாய் மாபெரும் எப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் ஜெபி இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரம் வருவாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழூர் பகுதியில் எங்கள் சபை எனக்கு ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதற்கு நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த செய்தி 4/9/2024 வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். என்னம்மா?